ஒவ்வொரு இறை திருமேனிக்கும் ஒவ்வொரு அடையாளம் மாதிரி அவங்களுக்குன்னே உரிய சிறப்பான சில சின்னங்கள் உண்டு. அந்த விதத்தில் சிவபெருமானுக்கு 3 விஷயங்களை சொல்லலாம். ஒன்று, அவருக்கே உரிய நீளமான நல்ல சிவந்த நிறத்தில் இருக்கிற ஜடை. 2வது, அவருடைய நெற்றிக்கண். 3வது, உலக உயிர்கள் எல்லாம் அமைதியாக ஆனந்தமாக இருக்க பார்க்கடலிலிருந்து வந்த விஷத்தை வாரி குடித்து நீல வண்ணமாக இருக்கிற அவருடைய கழுத்து. இந்த 3ம் அவருடைய தனிச்சிறப்புகள். கருத்து இருக்கக்கூடிய கூந்தல் மற்றவர்களுக்கெல்லாம், ஆனால் எல்லாவற்றையும் துறந்த பழுத்த ஞானியின் வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அந்த ஜடாபாரம் இளஞ்சிவப்பாக இருக்குமா. அந்த சிவப்பும் காலையில் உதிக்கிற சூரியனுடைய சிவப்பு. செஞ்சடை அப்பர் அப்படிங்கிறது அவருடைய பெயர். வணக்கம் நேயர்களே, திருப்பனந்தாள் அப்படிங்கிற தலத்தில் இருக்கோம். அந்த தலத்து சிறப்புகளையும் இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய இறை வடிவத்தினுடைய சிறப்பு, அடியவள் ஒருத்திக்காக இறைவன் எவ்வளவு தூரம் தன்னைத்தானே சாய்த்து கொண்டார், இதையெல்லாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க. இந்த தலத்தினுடைய பெயர்லேருந்து ஆரம்பிப்போம். திருப்பனந்தாள் அப்படிங்கிறது இந்த தலத்துக்கு பெயர். காரணம், இந்த பகுதி ஒரு காலத்தில் பனைமரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்துதான். பனைமரங்கள் அதிகமாக சூழ்ந்திருந்த தலத்தில் இறைவன் மகிழ்ந்து எழுந்தருளி இருந்தார். அவருடைய பெயர் செஞ்சடையப்பர். பனைமரங்களால் சூழப்பட்டிருந்ததுனால இந்த தலத்திற்கு பெயர் திருப்பனந்தாள். செஞ்சடை அப்பர் வடமொழியில அருண ஜடேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. அருணன் அப்படிங்கிறது காலையில உதிக்கும் அந்த சூரியன். சூரியனுடைய கிரணங்கள் நல்ல ஒரு பொன்னிறமாகிறதுக்கு முன்னாடி ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்குமே, அந்த நிறம். இவருடைய ஜடை அந்த நிறத்தில் இருக்குமா. அந்த பெயரோடு நீளமான ஜடையோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமான் உறையும் தலம். அம்பிகை பெரிய நாயகி அப்படிங்கிற பெயரோடு எழுந்தருளி இருக்காங்க. ஞானசம்பந்தர் இந்த தலத்தை திருப்பனந்தாள் தாடக ஈச்சரம் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரால தன்னுடைய தேவார பதிகங்கள்ல எல்லா பாடல்லையும் சொல்லியிருக்கார். யார் அந்த தாடகை, அவளுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சம்பந்தம், அதெல்லாம் இனிமேல் பார்க்கலாம். கண் பொலி நெற்றியினான் திகழ் கையிலோர் வெண்மழுவான் பெண் புனர் கூருடையான் மிகு பீடுடை மால்விடையான் பெண் புனர் கூருடையான் மிகு பீடுடை மால்விடையான் கண் பொலி நெற்றியினான் திகழ் கையிலோர் வெண்மழுவான். திருப்பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரம், அந்த பெயர் தான் ஞானசம்பந்தர் இந்த தலத்துக்கு வச்சிருக்காரு. அவர் எழுந்தருளின காலத்துக்கு முன்பாக வரலாற்று காலத்துல இந்த தலத்திற்கு ஒரு பெண் அடியார் வந்திருக்காங்க. இந்த தாடகை அப்படிங்கிற ஒரு அடியவர், அவள் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டிருக்கா. இந்த தாடகை ராமாயணத்தில் வரக்கூடிய தாடகை இல்லை, ஆனா இவளும் ஒரு அசுர குலத்தில் பிறந்தவள் தான். அசுரர்களும் பக்தி செய்திருக்கிறார்கள். அசுர குலத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் அவளுக்கு சிவபூஜை செய்யணுங்கிற ஆசை. இந்த தலத்திற்கு வந்திருந்து அருணஜடேஸ்வரரை நாள்தோறும் அபிஷேகம் செய்து பூமாலை சூட்டி வழிபட்டு வந்திருக்கிறாள். நாள்தோறும் சிவபூஜை செய்து வந்தவளுக்கு அந்த ஒரு நாள் அவளுடைய பக்தியை உலகத்துக்கு காட்டணும்னு ஆசைப்பட்ட சுவாமி ஒரு திருவிளையாடல் செய்கிறார். அந்த நாள் அவள் எடுத்துட்டு வந்த அந்த மாலையை சிவலிங்கத்துக்கு சூட்டி அழகு பார்க்கணும். அந்த நேரத்தில் அவளுடைய மார்பு சேலை நழுவி கீழே விழ ஆரம்பிச்சது. கையில் எடுத்த மாலையை மறுபடியும் கீழே தட்டில் வச்சுட்டா அவளுடைய விரதம் கெட்டு போய்விடும். பூஜை செஞ்சு வந்த அந்த பூஜையில் ஒரு தடங்கல் ஏற்பட்ட மாதிரி ஆயிடும். ஆனால் அதே நேரம் பலர் முன்பாக அவளுடைய மானமும் பங்கப்படும் நிலையில் இருக்கு. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அத்தனை நாள் யாரை இறைவனாக நினைத்து அவள் வழிபட்டு வந்தாலோ அந்த சுவாமியினுடைய திருவடிகளை நினைத்து அவரிடத்தை ஒரு விண்ணப்பமாக என்னுடைய விரதமும் கெடாமல் என்னுடைய மானத்திற்கும் ஒரு கேடு வராமல் காக்க வேண்டும்னு கதறி அழுதுருக்கா. கருணையே வடிவான இறைவன் இதற்கு மேல செய்ய எதுவும் இல்லைங்கிற அளவில் அவருடைய அந்த சிவலிங்க திருமேனியை வளைத்து சாய்த்து அவளுடைய கையில் இருந்த மாலை என்ன உயரத்தில் இருந்ததோ அந்த உயரத்திற்கு தன்னை குறுக்கி சாய்த்து கொண்டு அந்த மாலையை தன்னுடைய சிரசிலே ஏந்தி கொண்டார்.
கருணையினுடைய எல்லை அப்படின்னு ஒன்றுத்துக்கு வரையறை செய்தோம்னா இந்த கோயிலில் தாடகை அப்படிங்கிற அந்த பெண் அடியவளுக்காக இறைவன் செய்த இந்த திருவிளையாடல் தான் அதற்கு உதாரணமாக இருக்க முடியும். தரித்தவன் ஊர்பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே விரித்தவன் நான் மறையை மிக்க விண்ணவர் வந்திரைஞ்ச எரித்தவன் முப்புறங்கள் இயல் ஏழ் உலகில் உயிரும் பிரித்தவள் செஞ்சடை மேல் நிறை பேரொளி வெள்ளந்தனை தரித்தவன் ஊர்பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே தரித்தவன் ஊர்பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே திருத்தாடகை ஈச்சரமே அனைத்தும் அவளே நிகழ்ச்சியில இந்த தலத்திற்கான அவள் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய நாயகி அப்படிங்கிற பெயர்ல இருக்கும் அம்மன். பெயர் பெரிய நாயகி, உயிர்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவள், இறைவனோடு சரிபாதியிலே நிற்பவள். அவருக்கு ஜடாபாரம் அழகு அப்படின்னா இவளுக்கு திருமேனி முழுவதுமே அழகு. அந்த கடைக்கன் விழி பார்வைக்காகத்தானே எல்லோரும் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறோம். தாடகையினுடைய விஷயத்தில் கூட இறைவன் அருளினார் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அருள் அவள் மூலமாக விளைந்தது தான். தாடகைங்கிற அடியாருக்காக சாய்ந்த அந்த சிவலிங்கம் அப்படியே பல வருஷமாக தங்கியிருந்தது. சாய்ந்திருக்கும் சிவலிங்கத்தை வழிபடுறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தமும் மற்ற அடியார்கள் கிட்ட இருந்தது. சோழர்களுடைய காலத்தில் இந்த பகுதியில் திருக்கடையூருங்கிற தலத்தில் குங்கிலிய கலையர் அப்படிங்கிற ஒரு அடியவர் வாழ்ந்து வந்தார். குங்கிலியம்னு சொல்லப்படும் ஒரு வகை சாம்பிராணி தூபம், அதை நிறைய அந்த கோயில் முழுவதும் இட்டு இறைவனுக்கு ஒரு வாசனை தொண்டு போலே செய்து வந்தவர். அவரை அழைத்து வந்து இந்த சிவலிங்கத்தை மறுபடியும் நிமிர்த்தி பழையபடியே எழுந்தருள பண்ணலாம்னு பார்த்தாங்க. அதற்கு முன்னாடி யானையை கட்டி சங்கிலியெல்லாம் வச்சு இப்படியெல்லாம் இழுத்தும் அந்த சிவலிங்கம் நிமிரலை. குங்கிலிய கலையரும் அவருடைய பக்தியை முன்னிட்டு இங்கே வந்து இறைவனிடத்தை வேண்டிக் கொண்டு வந்த இந்த செயல் நல்லபடியாக முடியணும், இல்லைனா நான் மறுபடியும் கடையூருக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட பூக்களை ஒரு மாலை போலே தொடுத்து அதனுடைய ஒரு முனையை சிவலிங்கத்தில் கட்டி அதனுடைய மற்றொரு முனையில் கயிறு கட்டி அதை தன்னோட கழுத்தோடு சேர்த்து கட்டி கொண்டார். அந்த பக்தியை மட்டுமே அன்பான அந்த கயிறால் திரிச்சு இழுத்து மீண்டும் சிவலிங்கம் நிமிரணும், இல்லை அந்த கயிறிலே சிக்கி இருக்கக்கூடிய தன்னுடைய உயிர் போகட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை நிமிர்த்த பார்த்தார். யானையினுடைய பலத்துக்கு கூட நிமிராத அந்த சிவலிங்கம் குங்கிலிய கலையரனுடைய அன்பிற்கு நிமிர்ந்தது. மறுபடியும் அந்த இடத்துல நிமிர்ந்து எழுந்தருளினார் செஞ்சடை அப்பர். தரித்தவன் ஊர்பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே தரித்தவன் ஊர்பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே திருத்தாடகை ஈச்சரமே